பாப்பா இந்த இடத்துல விளையாடின்னு இருந்தது. அந்த பக்கத்து சந்துலேருந்து ஒரு நாய் வந்து பாப்பா எனக்கு கடிச்சிச்சு. இதெல்லாம் நாங்கள் உட்காந்து இருந்தோம். அப்படியே போனேன். போயிட்டு வரதுக்குள்ளே பாப்பா எடுத்துன்னு வந்தாங்க, கூண்டு வந்தாங்க. என்னென்ன பார்த்தா ரத்தம், காலில் ரத்தம், கையில் ரத்தம். நாய் தொல்லை அதிகமாக இருக்கு. நாய்ங்க இருக்கா வெளியிலேருந்து வந்துக்கினே இருக்கும். இங்கே நாங்கள் வந்து விரட்டிக்கினே இருப்போம். அவங்கவுங்க வேலை பார்த்துன்னு இருக்கும்போது திடீர்னு கடிச்சிச்சுன்னா யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அடி ரொம்ப 7 இடத்துல கடிச்சிருக்கு பாப்பாவை. நகர், ஆலந்தூர் ரோடு, சைதாப்பேட்டை, சென்னை 15. இந்த ஸ்ட்ரீட்டில் இது 4-3 ஸ்ட்ரீட்டு, 3வது ஸ்ட்ரீட்டு. இது ராமர் கோவில் அருகில். இவங்க பாப்பா இந்த இடத்துல விளையாடின்னு இருந்தது. அந்த பக்கத்து சந்துலேருந்து ஒரு நாய் வந்து பாப்பா எனக்கு கடிச்சிச்சு. அவங்க தம்பி ஒரு வாட்டி, அண்ணனை ஒரு வாட்டி கடிச்சிருக்கு. அவங்க கேட்ட ரொம்ப இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். நான் இந்த மாதிரி நாய் கடிச்சினே இருக்கு அப்படின்னு. நாய் வளர்க்குறவங்க பேர் வந்து மாலா. அவனுக்கு நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம். அவங்க இதே பண்ணல, கம்ப்ளைண்ட்டும் பண்ணியிருக்கோம் யாருக்குன்னு. ஆனால் இந்த இதெல்லாம் இந்த நடு வரைக்கும் எடுக்கல. அதனால தான் இந்த பாப்பா எடுத்துன்னு போயிட்டு பிறகு தான் அங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். ரொம்ப 7 இடத்துல கடிச்சிருக்கு பாப்பாவை, கையில், காலில், எல்லா இடத்துல கடிச்சதுனால இப்போ இந்த நாய்க்கு வந்து என்ன மாதிரி ஸ்டெப் எடுக்கிறீங்கன்னு தெரில. இது கவர்மெண்ட் சுகாதாரத்துறை ஏதாவது ஒன்று இந்த ஸ்டெப் எடுக்கணும்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அடிக்கடி நாய் தொல்லை அதிகமாக இருக்காங்க. நாய் இருக்கு, ஒரு 5-6 நாய்ங்க இருக்கா வெளியிலேருந்து வந்துக்கினே இருக்கும். இங்கே நாங்கள் வந்து விரட்டிக்கினே இருப்போம். அது விரட்டும் போது போயிடுது. ஆள் அவங்கவுங்க வேலை பார்த்துன்னு இருக்கும்போது திடீர்னு கடிச்சிச்சுன்னா யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. கார்பரேஷன் வந்து நாய் பிடிச்சிட்டு போவாங்களா, எல்லாம் வராங்க? வரது இல்லை. அது கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷம் முன்னாடி வந்துன்னு இருந்தாங்க இந்த கோயிலாண்ட, மாத்தம்ம கோயில்கிட்ட. இப்போ வரதே இல்லை. வந்தால் கூட எப்படியாவது தூரத்தில் எங்கேயாவது பார்த்துட்டு போயின்னே இருப்பாங்க. ஆனால் மெயினில் இங்கே வரதில்லை, ஆலந்தூர் ரோடுக்கு வரதில்லை. அது வீட்டில் வளர்க்குற நாயா? வீட்டில் வளர்க்குற நாய் தாங்க. வீட்டில் இருக்கிற நாய் தான். அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் நாங்கள். ஆனால் அவங்க கேட்கல. குழந்தைக்கு ரொம்ப அடிபட்டு 7 இடத்துல கடிச்சிருக்கு. எக்மர் ஹாஸ்பிட்டல் இப்போ சேர்த்துருக்கோம். ட்ரீட்மெண்ட் நடந்துன்னு இருக்கு. அதை இது கவர்மெண்ட் ஏதாவது பார்த்து ஸ்டெப் எடுத்தால் பரவாயில்ல. இதெல்லாம் நாங்கள் உட்காந்து இருந்தோம். அப்படியே போனேன். போயிட்டு வரதுக்குள்ளே பாப்பா எடுத்துன்னு வந்தாங்க, கூண்டு வந்தாங்க. என்னென்ன பார்த்தா ரத்தம், காலில் ரத்தம், கையில் ரத்தம். நாய்ச்சின்னு கேட்டு அந்த மாதிரி நாய் கடிச்சிச்சு. சரி, நான் தான் அப்படியே பாப்பா கூண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூண்டு போனேன். எங்கெல்லாம் ஊசியெல்லாம் போட மாட்டாங்க, நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புகிறோம் ஆனால் சொல்லிட்டாங்க. அதனால நான் கூண்டு போய் சேர்த்தேன் ஹாஸ்பிட்டல். அவ்வளோதான். நாய் தொல்லை அதிகமாக இருக்காது. ஆமாய்யா, டெய்லி நான் தொத்தி விடுறாங்க. அவங்க எதுவும் கண்டு கூட மாட்டுறாங்க. அப்படியே நாய் அப்படியே விட்டுறாங்க. நான் நைட்டானா நாங்கள் பயந்து தான் நாங்கள் போக வேண்டியதாக இருக்குது. நாய் தொல்லை ரொம்ப ஜாஸ்தியாக இதையா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.